بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் வல்ல நாயனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவனது அருளும் சாந்தியும் இவ்வுலகிற்கு அருட்கொடையாக வந்துதித்த இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது தோழர்கள், குடும்பத்தவர்கள், அந்த தூய வழியில் எவர்களெல்லாம் பயணித்தார்களோ, பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரியவள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது ஹாஃபிது அல ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், தொழுகையை பேணி பாதுகாக்குமாறும் நடுத்தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுமாறும் அல்லாஹ்வுக்காக உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுமாறும் ரப்புல் ஆலமீன் நமக்கு பணித்துக் கொண்டிருக்கிறான். தொழுகை என்ற இபாதத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தின் போது அல்லாஹ் வழங்கிய ஒரு அன்பளிப்பாகும். இந்த வணக்கம் நம்மை ரப்போடு தொடர்பு படுத்துகின்ற, ரப்புடைய ரஹ்மத்தையும் அன்பையும் பெற்றுத்தருகின்ற ஒரு உன்னதமான இபாதத். இந்த தொழுகையை கற்றுக்கொள்வதற்காக நபித்தோழர்கள் எவ்வளவு ஆர்வம் கொண்டார்கள் என்பதை நாம் நிறைய ஹதீஸ்களின் ஊடாக படிக்கின்றோம். புகாரியுடைய ஒரு செய்தியில் மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலே, இளமை பருவத்திலே இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து 20 நாட்கள் தங்கியிருந்தோம். அவர்கள் மிக அன்பாக எம்மோடு நடந்து கொண்டார்கள். அதன் பிறகு நமது குடும்பத்தின் பக்கம் நாம் திரும்பிச் செல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எவற்றை நாம் கற்றுக்கொண்டோமோ
அதிலும் குறிப்பாக தொழுகை, இந்த தொழுகையை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவருக்கு ஏவுங்கள். இவ்வாறு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று நாம் எந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கற்றுக்கொண்டோமோ அதை உரிய முறையிலே நிறைவேற்றுமாறு நமக்கு பணித்தார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் அமைதியாக இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் தக்பீர் கட்டியவுடன் அமைதியாக இருக்கின்றீர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்கா ثوبுல் அபியது மின் அத்-தனஸ், அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயாய பில் மாஇ வஸ்-ஸல்ஜி வல் பரத் என்ற இந்த துஆவை அந்த நபித்தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஓதுகின்றேன். அமைதியாக இருக்கும் போது நான் ஓதக்கூடிய துஆ பிரார்த்தனை இதுவாகும். அற்புதமான வார்த்தைகள். பாவங்களை விட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எந்த அளவு தொலைவு இருக்கிறதோ அந்த அளவு எனது பாவங்களுக்கும் எனக்கும் மத்தியில் தொலைவை ஏற்படுத்துவாயாக. எனது பாவங்களை ஒரு வெண்மையான ஆடை எப்படி தூய்மைப்படுத்தப்படுகின்றதோ அதுபோன்று தூய்மைப்படுத்தி விடுவாயாக. அதே போன்று எனது பாவங்களை தண்ணீரை கொண்டும் குளிரான நீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் கழுவி விடுவாயாக. என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவை ஒருவர் தக்பீர் கட்டியவுடன் ஓதுவதென்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. இதை அந்த நபி தோழருடைய ஆர்வத்தின் காரணத்தால் இந்த உம்மத்துக்கு கிடைத்தது. அவர்கள் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான துஆக்களை ஓதுகிறார்கள், எப்படியான பிரார்த்தனைகளை ஓதுகிறார்கள் என்பதை அவர்கள் விளங்கி செயல்பட விரும்பினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நமது நிலை எப்படி என்று சொன்னால், நமக்கு இஸ்லாம் எப்படி நமது முதியோர்களிடமிருந்து கிடைத்ததோ அதுபோன்றுதான் தொழுகையினுடைய நிலையும். இன்று தொழுகையை எவரும் கற்றுக்கொள்வது கிடையாது. யாரும் தொழுகையை கற்றுக்கொள்ளவில்லை. சிறு பிராயத்திலிருந்து எப்படி நமக்கு இந்த தொழுகை பழக்கப்பட்டதோ அதுபோன்று நாம் என்ன செய்கிறோம்? தொழுது கொண்டிருக்கிறோம். நம்மில் எவரும் இந்த தொழுகையை கற்றுக்கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருந்தது, அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓதிய பிரார்த்தனைகள் என்ன, இப்படி நம்மிலே கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, எத்தனையோ சஞ்சிகைகளை படிக்கிறார்கள். குமுதம், ஆனந்த விகடன், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் போடலாம். எந்த பயனும் கிடையாது. அவைகளெல்லாம் பாவங்களும் ஆபாசங்களும் தான் நிறைந்திருக்கின்றன. இதற்காக பணத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை எப்படி தொழுதார்கள், இதை கற்றுக்கொள்வதற்காக நாம் சில ரூபாய்களை சில ரியால்களை செலவழித்திருக்கிறோமா? செலவழித்து இது தொடர்பாக ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை முறை எப்படி இருந்தது, இதை நாம் படித்திருக்கிறோமா? இன்று எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டன. அந்த ஹதீஸ் கிரந்தங்கள் புகாரியாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள். இவைகளிலெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய தொழுகை முறை எப்படி அமைந்திருந்தது, அவர்கள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அவர்களுடைய தொழுகை முறையை பற்றி விரிவாக விளக்கப்படுகின்றது. இதை நம்மில் எத்தனை பேர் படித்திருக்கின்றோம்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். என் அருமை சகோதரர்களே, நம்மில் பலரிடம் இருக்கக்கூடிய பதில் என்ன? ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் அனைவரும் செய்கிறார்கள், அதனால் செய்கின்றோம். அதற்கு மாற்றமாக இப்படி ஒரு ஹதீஸை படித்தேன், நபி அவர்கள் இப்படி செய்தார்கள், அப்படி எத்தனை பேரிடமிருந்து பதில் வருகிறது? எனவே அருமை சகோதரர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இல்ம் அறிவுகளில் இது மிக கட்டாயமானது. ஏன்?
இந்த வணக்கங்கள் நம்மீது கடமையாக்கப்பட்டவைகள், நம்மீது விதியாக்கப்பட்ட அமல்கள். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவதென்பது நம்மீது கடமை என்றால் அந்த இல்மை பெறுவதும் நம்மீது கடமை. எப்படி தொழுகை நம்மீது கடமையோ அதுபோன்று அது தொடர்பான இல்மை, அது தொடர்பான அறிவை நாம் பெற்றுக்கொள்வதும் நம்மீது கடமையாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த இபாதத்தை நாம் எப்படி செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. மாறாக எவ்வளவு அழகாக, எவ்வளவு சிறப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி செய்தார்களோ அது போன்று செய்தால்தான் ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று ஏன் சொன்னார்கள்? என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் தொழ வேண்டும் என்று ஏன் பணித்தார்கள்? நாம் நினைத்தபடி தொழுதுவிட்டு செல்ல முடியாது. மாறாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதார்கள், எப்படி தக்பீர் கட்டினார்கள், எப்படி கைகளை உயர்த்தினார்கள், அவருடைய பார்வை எங்கிருந்தது, இப்படியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தொழுகை முறை, இதை நாம் கற்று அதன்படி தொழுகின்றோமா? நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்திலே கையை வைத்து தொட்டு கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இவ்வளவு காலம் தொழுது வருகின்றேன், எத்தனையோ வருடங்களாக தொழுகின்றேன். நான் தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை முறையை பற்றி ஏதாவது ஒரு புத்தகத்தை, ஆதாரப்பூர்வமான ஒரு நூலை நான் படித்திருக்கின்றேனா? நம்மில் இங்கு அதிகமானவரிடமிருந்து வரக்கூடிய பதில் என்ன? இல்லை, நான் அப்படி ஒரு புத்தகத்தை படிக்கவில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப நாம் இந்த தொழுகையை எப்படி வேண்டுமானாலும் தொழுதுவிட்டு செல்லலாமா? நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி தொழுது காட்டினார்கள், அந்த முறையில் நமது இபாதத் அமைய வேண்டும். நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம், எந்த ஒரு இபாதத் வணக்கம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் அதற்கு 2 அடிப்படை விதிகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், உள தூய்மை. அடுத்ததாக நாம் நபி வழியை பேணி பின்பற்றி அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இஹ்லாஸ் இருக்கிறது, நபி வழி இல்லை என்றாலும் அந்த வணக்கம் தூக்கி எறியப்படும். அதே நேரத்தில் அங்கே நபி வழி இருக்கிறது, இஹ்லாஸ் இல்லை என்றாலும் தூக்கி எறியப்படும். இந்த 2ம் இருக்க வேண்டும். இஹ்லாஸ், உள தூய்மையும் இருக்க வேண்டும். நபி வழியை பின்பற்றி பேணி நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நாம் சில பொழுதுகள்ல நமக்கு சில புத்தகங்கள் தொழுகையை பற்றி தரப்பட்டிருக்கும். அதில் எத்தனையோ நபி வழிக்கு மாற்றமான செயல்பாடுகள், நபி வழிக்கு மாற்றமான செய்திகள் அதிலே உள்ளடக்கப்பட்ட புத்தகங்களை படித்திருப்போம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கலாம், ஒருவர் தொழுகைக்காக நின்றவுடன் உஸல்லி ஃபர்தன் என்று ஆரம்பிக்கிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை ஒருவர் படித்திருந்தால் இந்த வார்த்தைகள் வந்திருக்காது. ஏன்? நபியுடைய தொழுகை முறையில் இது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறையில் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தான் ஆரம்பிக்கிறார்கள். நியத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான தவறுகள் ஏன் வருகின்றன? படித்த புத்தகங்கள் அவ்வாறு நபி வழிக்கு மாற்றமான செய்திகளை உள்ளடக்கப்பட்ட புத்தகங்களை படித்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். நாம் மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். நான் இவ்வளவு காலம் தொழுது வருகின்றேன், எனது தொழுகையுடைய இந்த ஒவ்வொரு செயலும் நபி வழிக்கு ஒப்பாக, நபி வழியை ஒத்ததாக இருக்கிறதா அல்லது அதற்கு மாற்றமாக முரணாக இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் உட்கார்ந்து அதை மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், தொழுகைக்காக நிற்கக்கூடிய பலர் அவர்களுடைய உதடுகள் அசைவது கிடையாது, அவர்களுடைய நாவுகள் அசைவது கிடையாது. என் அருமை சகோதரர்களே, அவர்கள் ஓதுவது என்பது என்னது? சிந்தனையால் அங்கே ஓதல் நடைபெறுகிறது. இது ஓதலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஃபலா ஸலாத லஹு. எவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது. காலாகாலமாக எப்படி தொழுகை இங்கே நடக்கிறது என்றால் அவருடைய நிலை என்ன? அவருடைய உதடோ நாவோ அசைவது கிடையாது. இது ஓதலா? இப்ப நியத்தை நாம் பித்ஆ என்று சொல்கிறோம். நியத்தை ஏன் பித்ஆ என்று சொல்கிறோம்? அந்த நியத்தை வாயால் மொழிவது, நியத்தை வாயால் மொழிவதை பித்ஆ என்று சொல்கிறோம். என் அருமை சகோதரர்களே, ஏன் பித்ஆ என்று சொல்கிறோம்? நியத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உள்ளத்தால் தான் எண்ணினார்கள்,
வாயால் மொழியவில்லை. வாயால் மொழிந்தால் அது பித்ஆ. அதே போன்று தொழுகைக்குள் வந்தால் அங்கே வாயால் என்ன செய்ய வேண்டும்? உதடுகள் அசைய வேண்டும். அவருக்கு அவர் ஓதுவது கேட்க வேண்டும். நபித்தோழர்கள் சொல்கிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரில் அஸரில் இன்ன அத்தியாயங்களை எல்லாம் ஓதுவார்கள். அப்போது கேட்கப்படுகிறது, எப்படி உங்களுக்கு தெரியும்? சில வசனங்களை கொஞ்சம் சப்தமாக ஓதுவார்கள், நமக்கு கேட்கக்கூடிய விதத்திலே ஓதுவார்கள். என்ன புரிகிறது? ஓதுவது என்பது உதடுகள் நாவு அசைய வேண்டும், அவருக்கு ஓதுவது அது கேட்க வேண்டும். இது அவர் மனதால் எண்ணுகிறார் என்று சொன்னால் இந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை தொழுகை அல்ல. அப்ப இது சாதாரண விஷயமா? எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான தவறுகள் அதே போன்று நபித்தோழர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அஸர் போன்ற தொழுகைகள்ல ஓதுவார்களா? அப்போது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள், அவர்கள் ஓதுவார்கள். எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? லுஹர் அஸர்ல ஓதுவது எப்படி உங்களுக்கு தெரியும்? சப்தமாக ஓதுவது கிடையாது, அவர்கள் அமைதியாகத்தான் ஓதுவார்கள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போது என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய தாடியுடைய அசைவின் மூலமாக, பில்திராபி லிஹ்யதி, தாடியுடைய அசைவின் மூலம் நாம் அதை கண்டுகொள்வோம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப தாடியுடைய அசைவின் மூலம் கண்டுகொள்வாங்கடா என்ன தெரியுது? மனதாலே நினைத்தார்கள், சிந்தித்தார்களா? அங்க உதடுகள் அசைது, நாவு அசைகிறது. அப்ப இது இப்படித்தான் ஓதல் என்பது இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக தக்பீர் கட்டிய பலருடைய நிலை என்ன? எதுவும் உதடு அசைவது கிடையாது, நாவு அசைவது கிடையாது, ஏதோ அவங்க உள்ளத்தால் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஓதல் அல்ல. இப்படி பலருடைய தொழுகை இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அந்த ஹதீஸிலே மற்றும் ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடிகள் அசைகின்றன என்று சொன்னா, இன்று சிலர் என்னது ஒட்டு தாடி வைத்துக் கொண்டு மனோ இச்சைப்படி விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸிலே மறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாடி எப்படி இருந்திருக்கும்? தாடியுடைய அசைவின் மூலம் கண்டுகொள்வார்கள் என்று சொன்னா ஒட்டு தாடி அங்கு இருந்திருக்கும். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று மனோ இச்சைப்படி விளக்கம் கொடுத்துக் கொண்டு இவைகளை மறுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஹதீஸிலே மறுப்பு இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக தொழுகையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் பார்க்கிறோம், தொழுகையுடைய சந்தர்ப்பத்தில் இமாம் தொழுகையிலே இருக்கின்ற போது, இமாம் ருக்குவுக்கு சென்று விடுகின்ற போது மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற பலர் அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரடியாக ருக்குவுக்கு வந்து விடுகிறார்கள். சில பொழுதுகளில் அவர்களுக்கு தக்பீரத்துல் இஹ்ராம் தவறி விடுகிறது. அங்கே இரண்டு தக்பீர்கள், ஒன்று அல்லாஹு அக்பர் என்பது தக்பீரத்துல் இஹ்ராம், முதலாவது தக்பீர். அடுத்து ருக்குவுக்கு வருவதற்கு இன்னும் ஒரு தக்பீர். அங்கே இரண்டு தக்பீர்கள் இருக்கின்றன, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஆனால் அவசரத்தின் காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? ஒரு தக்பீர் அங்கு வருகிறது. தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீர் என்பது தொழுகையுடைய ருக்குன்கள் இன்றும் உள்ள ஒன்றாகும். அது தவறிவிடப்படக்கூடாது. அதன் மூலமாகத்தான் தொழுகைக்குள் நுழைய முடியும். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இங்கே இந்த தவறு, அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் இந்த தவறு பலரிடம் நிகழ்ந்து விடுகிறது. அது மாத்திரமல்லாமல் தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது ஒருவர் நிலையிலிருந்து சொல்ல வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது அவர் நிலையிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது. கைகளை கட்டாவிட்டாலும் அந்த ரக்காத்தை அடைந்து கொள்வதற்காக தக்பீரை சொல்லிவிட்டு அடுத்து ருக்குவுக்குரிய தக்பீரை அவர் சொல்ல வேண்டும். அப்ப இந்த தவறு வருவதை பார்க்கிறோம், அவசரமாக அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி நம்மை அறியாமல் பல தவறுகள், அதே போன்று நம்மை அறிந்து அறியாமையின் காரணத்தால் இப்படி பல தவறுகள் வருகின்றன. அப்ப இந்த தவறுகளிலிருந்து நமது தொழுகை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த தவறுகளிலிருந்து நமது தொழுகைகள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறை, இன்று பலர் நினைக்கிறாங்க இந்த வயசுல தொழுகையை கற்றுக்கொள்வதா, முடிகளும் நரைத்து விட்டன, இப்ப போய் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? என் அருமை சகோதரர்களே, நபி தோழர்கள் எப்போது தொழுகையை கற்றார்கள்? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகுதான் தொழுகையை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிறு குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு இந்த தீன் கிடைக்கவில்லை. என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த தொழுகை, நமது முடிகள் நரைத்திருக்கலாம், நமக்கு வயது போயிருக்கலாம், அதுவல்ல முக்கியம். நான் தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? எனது தொழுகை நபி வழியை பின்பற்றிய அந்த முறையிலே எனது தொழுகை அமைந்திருக்கிறதா? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தொழுகையை கற்றுத் தந்தார்கள்? ஏன் இது சீராக இருந்தால்தான் எல்லா வணக்கங்களும் சீராக இருக்கும். ஏன் மறுமையுடைய நாளில் இந்த தொழுகையில் தான் இபாதத்துகளில் முதலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஃபைன் சலுஹத், இது சீராகிவிடும் என்றால், இந்த அமல் சீராக இருக்கும் என்றால் சலுஹ சாயிரு அமலு, ஏனைய எல்லா அமல்களும் சீராக இருக்கும். இது சீர்கெட்டு விடுமா? மற்ற எல்லா வணக்கங்களும் சீர்கெட்டு விடும். அப்ப இந்த தொழுகையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கற்றுத் தருகிறார்கள்? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துஆவை ஃபர்லான தொழுகையிலே ஒரு இறுதியிலே சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இதை ஓதக்கூடிய ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. இந்த துஆ, இந்த பிரார்த்தனை எதை நமக்கு சொல்லித் தருகிறது? யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பதற்கும், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும். இபாதத் என்றா கண்டபடி வணங்கிட்டு போறதல்ல. நான் எப்படி செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. வணக்கத்தை அழகாக சிறந்த முறையில் திறம்பட செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையினுடைய அந்த அழகை விவரிக்க முடியாது, அந்த அளவு அழகாக நிறைவேற்றுவார்கள். நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை அப்படித்தான் விளக்குகிறார்கள். அவ்வளவு அழகாக அந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அமைந்திருக்கும். எனவே நறுமை சகோதரர்களே, இபாதத்தை அழகாக என்று சொன்னால் என்ன? அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நபி வழியை பின்பற்றி நாம் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் இன்றைய இந்த ஹுத்பாவிலே, இந்த உரையினூடாக நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உறுதி அது? இன்ஷா அல்லாஹ் நான் நபி வழி தொழுகையை பற்றி கற்றுக்கொள்வேன். இது தொடர்பாக நமக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே என்ன புத்தகங்கள் இருக்கிறதோ அந்த புத்தகத்தை நான் வாங்கி இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், அந்த முறையை கற்று நான் எனது தொழுகையை மாற்றிக்கொள்வேன். எனது தொழுகையை மாற்றிக்கொள்வேன். நாம் காலாகாலமாக செய்து வந்தோம் என்பதற்காக சிலர் என்னது பிடிவாதமாக இருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்குதா தூக்கி எறிய வேண்டும். நான் எனது இந்த முறை, தொழுகை முறையில் சுன்னாவுக்கு மாற்றம் இருக்கிறதா, எனது முறையை தூக்கி எறிந்து விட்டு சுன்னாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ சுன்னாவுக்கு மாற்றமான செயல்கள் தொழுகைகளில் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அது உணர்த்தப்படுமாக இருந்தால், அவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த தொழுகையை நபி வழியை பேணி, நபி வழியை பின்பற்றி நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகைகளில் ஏற்படக்கூடிய தவறுகளில் இமாம் தொழுகையை நிறைவு செய்து சலாம் கொடுக்கின்ற போது சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இமாம் முதல் சலாம் கொடுத்தவுடன் எழும்பி விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், என்னை நீங்கள் தொழுகையிலே முந்தக்கூடாது, ஃபலா தஸ்பிகூனி என்று சொல்லிவிட்டு ருக்கூவிலும் சுஜூதிலும் நிலையிலும் அதே போன்று தொழுகையை நிறைவு செய்கின்ற போதும் நீங்கள் என்னை முந்தக்கூடாது என்று. தொழுகையை நிறைவு செய்யும் போதென்றால் சலாம் கொடுக்கும் போது. எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த தவறை பலர் செய்வதை பார்க்கிறோம். இமாம் வலப்பக்கம் திரும்பி சலாம் கொடுத்தவுடன் தாமதமாக வந்தவர்கள் தவறிய ரக்காத்துகளை தொழுவதற்காக எழுந்து விடுகிறார்கள். இரண்டாவது சலாம் இடப்பக்கம் திரும்பி கொடுக்கும் வரை அவர்கள் தாமதிப்பது கிடையாது. இது நேரடியாக நாம் பார்க்கின்ற போது சுன்னாவுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையில் நாம் ஜமாத்தோடு தொழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அம்மனல் இமாம் ஃபஅம்மினு,
இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். ஓதி இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். இந்த ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விடும் என்றால் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தியாகும். ஆனால் இன்று இமாம் ஆமீன் சொல்வது வரைக்கும் தாமதிப்பது கிடையாது. இமாம் வலல்லாலீன் என்று சொன்னவுடன் பின்னால் அனைவரும் ஆமீன் சொல்லி விடுகிறோம். ஆனால் மலக்குகளுடைய ஆமீனோடு அது நேரப்பட வேண்டும் என்று சொன்னால் இமாம் ஆமீன் சொல்லும் போதுதான் மஅமூம்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். அந்த ஹதீஸ் மிக தெளிவாக அதை சொல்கிறது. அப்படி சொல்கின்ற போதுதான் அது மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப இங்கே இந்த தவறு விடப்படுகின்ற காரணத்தால் அந்த மிகப்பெரிய பாக்கியம், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பாக்கியத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாம் தொழுகையிலே உணராமல், உணர்ந்த நிலையில் கவனஈனமாக இப்படி பல தவறுகள் ஏற்படுகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் படிக்க வேண்டும். பல வருடங்களாக தொழுகையை நிறைவேற்றுகின்ற நாம், 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்ற நாம் தொழுகையை கற்றுக்கொண்டோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்களுடைய தொழுகை முறை எப்படி என்பதை நாம் படித்தோமா? ஒரு முறையாவது நமது வாழ்வில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மறுமையில் இந்த தொழுகைகள் நமது முகங்களிலே தூக்கி எறியப்படுமாக இருந்தால் எவ்வளவு கவலையான நிலை, எத்தனை வருடங்களுடைய தொழுகை. எனவே அருமை சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கைகளை படித்து பாருங்கள். எவ்வளவு ஆர்வமாக அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து அவர்கள் தொழுகையை கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு அசைவுகளையும் படித்தார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற போது ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார். நுழைந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து சலாம் சொல்கிறார்கள். நபி அவர்கள் அதற்கு பதில் சலாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ மறுபடியும் போய் தொழு, நீ தொழவில்லை என்று சொன்னார்கள். தொழுதுட்டு வராரு, தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றாரு. நபி அவர்கள் பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ தொழவில்லை, மறுபடியும் போய் தொழு. இப்படி 3 முறை நிகழ்கிறது. அதற்கு பிறகு அவர், யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள் கேட்கிறார்கள். இன்று தொழுகை ஒரு சாதாரண விஷயம். தொழுகையெல்லாம் தலைப்பு போட்டு பேச வேணுமா? தொழுகையெல்லாம் என்ன அவ்வளவு அது தெரியாத விஷயமா? இப்படி தெரியாது என்பது அவர்களுக்கும் தெரியாது. இதுதான் கவலை. தெரியாது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இது வுதுல, தொழுகையில, இப்படி பல விடயங்களில் இந்த நிலை இருக்கிறது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, தொழுகையை கற்றுத்தருமாறு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த தொழுகை என்ற வணக்கத்தை இந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எமக்கு இதை கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த தொழுகையை உரிய முறையிலே கற்று நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி எனது 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.